எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடையதான முன்பாக இருக்க தடையாக இருக்கிற அந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்னே இருக்கிறதான மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாக்குவார். தண்ணீர் இல்லாத சூழலில் நிற்கிற உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவை ஆண்டவர் கீழ்ப்படுத்தி அவர் உங்களை விடுவிப்பார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 11வது அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் முடிவடையும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அசீரியா ராஜாவை கர்த்தர் முடிய பண்ணுவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தண்டிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த அசீரியா ராஜாவுடைய கோலை கர்த்தர் முறித்து போட்டு விடுகிறார். அப்போ அதுக்கு அடுத்து நடக்கிற ஒன்று, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, ஈசான்னு யாரை சொல்கிறாங்கன்னா தாவீதினுடைய அப்பா ஈசா, அவர்கிட்ட அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றுதுன்னா யார்? தாவீது. அப்போ அந்த தாவீதில் இருந்து அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்புது. அந்த கிளை தான் மேசியா. அந்த கிளை மேசியா. அப்போ ஈசாவினுடையதான மகன் தாவீது, தாவீதினுடைய மகன் பல பேரை சொன்னாலும் இப்போ யாரை குறிக்கிறது என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், அது மேசியாவாகி இயேசுவை குறிக்கிறது. தாவீதின் குமாரனாகிய, ஆமென், தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்றான். தாவீதின் குமாரனாகிய மேசியா. அப்போ ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியுமோ அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் படி நடந்தான், தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் நடந்தான். இங்கே அதே தாவீதுக்கு குமாரனாக கிறிஸ்து வெளிப்படுகிறார். அதான் ஒரு கிளை. அவர் எப்படிப்பட்ட அந்த செழிக்கிறாரே அந்த கனி கொடுக்குமா, அவர் மேலே ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் அவர் ஞானமாய் செயல்படுவார், உணர்ந்து கொள்வார், உணர்வுள்ளவராயிருப்பார். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் பலன் தருபவர், அவர் அவர் அறிவை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளுகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர். 7 காரியங்கள் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு
உகந்த வாசனையாக இருக்குது. அப்போ அவர் கர்த்தருக்கு பயப்படுதல், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் அவர் பிரிய சுகந்த வாசனையாக இருக்குன்றிருக்கு. இதே அர்த்தம் மாறாத இன்னொரு வார்த்தை என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடப்பது, கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது அவருக்கு உகந்த. அப்போ சொல்கிறார், இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்னை பிரியப்படுத்துவார், இவர் என்னுடைய மகன், இவர் என்னை பிரியப்படுது. இத்தனையோ பேர் என்னை பிரியப்படுத்தலை. யாக்கோபின் புத்திரர்கள் என்னை பிரியப்படுத்தலை, இஸ்ரவேலின் ஜனம் என்னை பிரியப்படுத்தலை. ஆனால் இவர் தாவீதின் வேறாய் வருகிறவர் மேசியா என்னை அவர். அதனால தான் நான் எப்போதும் இந்த யோவான் 8:29 நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ அவர் தம் கண் கண்டபடி தீர்மானிக்க மாட்டார், காது கேட்டபடி தீர்மானிக்க மாட்டார். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார், யதார்த்தத்தின்படி சிறுமையாளர்களுக்கு தீர்ப்பு செய்வார், பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து கடிந்து கொள்வார், வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டாக இருக்கும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாக இருக்கும். அவ்வளவு நீதியும் செல்வம், நீதியும் சத்தியமாய் அவர் நடத்துவார். அவருடைய ராஜ்யத்தில் இரக்கமும் ஸ்தோத்திரம், இரக்கம் குடிகொண்டிருக்கும். அதே சமயம் அவருடைய நீதியும் குடியிருக்கும். நீதியும் இரக்கமும் ஒன்றா இருக்கும். அவர் தீமை செய்கிறவர்களுக்கு நீதியும், நன்மை செய்கிறவர்களுக்கு இரக்கத்தையும் காண்பிக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த மேசியாவுடைய, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய ராஜ்யத்தினுடையதான இந்த இடையில அவருடையதான பிறப்பை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும், இங்கே திருச்சபையை பற்றியான காரியங்கள் சொல்லப்படாமல் அந்த திருச்சபையின் காலங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அப்பொழுது இது கடைசி கால சம்பவம் வந்துடுது. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கண்ணுக்குட்டி பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், சிறுபையன் நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமை. ரெண்டு, அதாவது ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. புலி நம்ம எழுதுனா பூனையும் எலியும் ஒன்றாயிருக்கும், பூனையும் எலியும் ஒன்றாயிருக்கும். இப்படி நம்ம சண்டை போடுற ஆட்கள்லாம் பார்த்து சிங்கமும் மானும் ஒன்றாயிருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி. அப்போ ஒரு தீங்கு செய்வாரே இருக்க மாட்டாங்க. பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையில் விளையாடுமா, பாம்பு கடிக்காது, பாம்புக்கு விஷம் இருக்காது. அப்போ 9ஆம் வசனம் பாருங்கள், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரே இல்லை. அது 1000 அரசாட்சியை பற்றி சொல்லப்படும். ஒரு தடவை தீங்கு செய்ய மாட்டாங்க, கேடு செய்வாரே இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைஞ்சு இருக்குமா. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு எல்லாரும் கர்த்தரை அறிந்திருப்பாங்க. இது எப்போ உண்டாகும்? ஸ்தோத்திரம். நாம் இப்போ எதிர்பார்க்குறோம். இந்த உலகத்தில் இந்த வசனத்தை நாம் இந்நாட்கள்லேயே எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி நாட்களில் கர்த்தரை அறிகிற அறிவினாலே பூமி நிறைந்திருக்கு. அது சொல்கிறாங்க, அது 1000 அரசாட்சியின் காலம்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி நாட்களில் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார். அந்த காலத்தில் 10ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, மேசியாவுக்காக விசாரித்து கேட்பாங்களாம். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாக இருக்குது. அந்த தாபர ஸ்தலம் இது ஒரு ரகசியம். அவர் இருக்கும் இடம் மகிமையாக இருக்குது. இது ஒரு ரகசியம். இதுதான் அந்த தாபர ஸ்தலம்னு இருக்குது பாருங்கள், கோடு போட்டு வச்சுக்கோங்க. அது திருச்சபை. இங்கே இது நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியுது. இந்த வசனத்தில் தான் ஸ்தோத்திரம் வேத திருச்சபை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். திருச்சபை 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் திருச்சபை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலும், எகிப்திலும், பத்ரோஸிலும், எத்தியோப்பியாவிலும், பெர்சியாவிலும், சினேயாரிலும், ஈரான், ஈராக்கு, ஆமாத்திலும், சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டுவார். எல்லா தேசம், இந்தியா, எல்லா பக்கமும் ஜாதிகளுக்குள்ளே கொடியேற்றுவார், புற ஜாதிகளுக்குள்ளே ஒரு கொடியேற்றுவார். இஸ்ரவேல் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்ட பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டுவாராம். அவன் எப்ராஹிமும் பொறாமை நீங்கிடுமா, யூதாவின் சத்துருக்களும் சங்கரிக்கப்படுவாங்களாம். எப்ராஹிம் யூதாவின் மேலே ஒருத்தருக்கு பொறாமை இருக்க மாட்டாங்களாம், ஒருத்தர் துன்பப்படுத்த மாட்டாங்களாம். அவங்க 2 பேரும் ஏகமாக கூடி வருவாங்களாம். மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகள் மேலே பாய்ந்து கீழ்த்திசையார அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள கீழ்ப்படுத்துவாங்களாம். அவங்க எல்லாரும் கீழ்ப்படிவாங்களாம். எகிப்தின் சமுத்திர முனையும் கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக அதை பிரித்து ஜனங்கள் கால்நடையாமல் நடந்து போக பண்ணுவாராம்.
அவங்க கடைசி நாட்களில் பல இடங்களில் திரும்பி வரும்போது அற்புதங்களை செய்து அவர்களை கூட்டி சேர்ப்பாரா? தேவன் கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கப்படுவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் அந்த யாத்ராம காலத்து அற்புதங்களை மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்கிறதை பார்க்கணும். அதே போல் ஸ்தோத்திரம் அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடையதான முன்பாக இருக்க தடையாக இருக்கிற அந்த செங்கடலை 2ஆய் பிளக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்னே இருக்கிறதான மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாக்குவார். தண்ணீர் இல்லாத சூழலில் நிற்கிற உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவை ஆண்டவர் கீழ்ப்படுத்தி அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 11வது அதிகாரத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் இந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஊழியத்தை செய்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நின்று ஜெபித்து கர்த்தாவே இந்த ஜனங்களை ரட்சிக்கணும். இது ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்ல தேவையில்லைங்கிற மாதிரி அத்தனை பேர் நினச்சிவாங்க. பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கு போல சமுத்திரம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைய போகிறது ஒரு நாள். அந்த நாட்களில் நடக்க போகிற காரியத்தை தான் இதில் பார்க்குறோம். அதில் என்ன செய்யுமா? ஈசா என்னும் அடிமரத்துலேருந்து ஒரு துளிர் தோன்றி செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன செய்யப்பட அதில் என்ன நடக்கும்? நீதி என்ன செய்யுமா? வாசமாக இருக்குமா? சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாக இருக்குமா? பசுவும் கரடி என்ன செய்யுமா? ஒருமித்து மேயும் கூடி மேயுமா? புலி வெள்ளாடு ஒன்றாக இருக்குமா? கன்றுக்குட்டி பாலசிங்கம் எல்லாமே என்ன செய்யுமா? ஒருமித்து மேயுமா? இப்படிப்பட்டதான ஒரு நாள். எல்லோரும் வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்க, வித்தியாசமான ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் எல்லாம் ஒன்று போல் என்ன செய்ய போகிறாங்க? சமாதானமாக ஐக்கியமாக இருக்கிற ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அதில் என்ன செய்வாங்களாம்? அதில் எப்ராஹிம் யூதா என்ன செய்வாங்க? விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒன்றாக இருப்பார்களாம். விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? முறியடித்து போடுவாராம். எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. அம்மோன் கீழ்ப்படியுமா? இப்படிப்பட்டதான பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் தேவனுடைய பாதைக்கு வந்து சேருவாங்க. அந்நாளில் என்ன செய்யுமா? ஜனத்தின் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அதற்காக நம்ம உழைக்கிறோம், நாம் பிரயாசப்படுறோம், இன்னும் நம்ம முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இந்த நாளை காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். அப்பா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்ப்பா. தேவனே இந்த ஊழியத்தை இன்னும் கர்த்தாவே அப்பா உமக்காக செயல்படுத்த கிருபை தாரும். இந்த நாளுக்காக நாங்கள் அப்பா ஏங்கி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட போகிறதப்பா. ஆமென். அப்பா உம்முடைய ஆளுகை வரும்போது அப்பா உம்முடைய 1000 வருஷ அரசாட்சி வரும்போது கர்த்தாவே இப்படிப்பட்டதான நன்மைகள்லாம் நடக்க போகிறதப்பா. ஆமென். அப்பா விரோதமாக இருக்கிற எல்லாரையும் ஆமென் நீ தாழ்த்தி போடுவீரப்பா. சத்துருவை முறித்து போடுவீர் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் விரோதமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் அப்பா சமாதானமாக இருக்க அப்பா ஒன்று போல இருக்க ஒன்றாக இருக்க கிரியை செய்ய போகிறப்பா. அந்த நாளை நாங்கள் கர்த்தாவை எதிர்பார்க்கிறோம். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி பூமியை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டப்பா. அந்த நாளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த நாளை எங்களுடைய நாட்களில் நாங்கள் காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.